நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் மாஸ்டர் குறித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுக்கான ஒரு சிம்பிளான ஒரு கேசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து 10/5/2026 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்ருதி 54 ட்ரா நம்பருக்கான ஒரு சூப்பரான ஒரு கணிப்புகள் பார்த்துடலாம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானெலாம் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேளுக்கான வீடியோஸ் பார்க்குறாங்க, கேளுக்கான கெஸ்ஸிங்லாம் போடுவாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க, சரிங்களா? இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 574 ரிசல்ட்டு, சரிங்களா? 574. ஸோ இந்த 574 ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தரப்பில், அதாவது நம்ம மாஸ்டர் குறிச்சி தரப்பில் ஸோ இன்றைக்கி என்ன நம்ம கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெகுலராகவே நம்ம சொல்கிறது தான், ஓரளவுக்கு வந்து நல்ல கெஸ்ஸிங் வின்னிங் வர மாதிரி தெரிஞ்சால் மட்டும்தான் ஸோ நம்ம அந்த செட்டெல்லாம் எடுத்து கொடுப்போம், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு ஓரளவுக்கு கால்குலேஷன் வந்திருக்கு. ஸோ அது என்ன கால்குலேஷன் என்னங்கிறத இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நண்பர்களே, இப்போ ஒரு 1 வீக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் ஒன்றும் செட் ஆகலை. ஸோ கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா உங்கள் கால்குலேஷனில் வந்துச்சு பிடிச்சிருந்துச்சின்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? ஏன்னா அப்போ தான் நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன், என்ன மாதிரி கெஸ்ஸிங் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ தள்ளி விட்டு பார்க்குறதுனால நான் என்ன நம்பர்ஸ் கொடுக்குறேன், ஆல் போர்டில் என்ன கொடுக்குறேன், ஏபிபிசிசியில் என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறத விட நான் வந்து மேக்ஸிமம் இங்கே ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரிஞ்சதை விட நான் பேசுகிறதுல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயம்லாம் சொல்லுவேன். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறேன். ஸோ இந்த 574க்கு உங்களோட கெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த ட்ராக்கான கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி இந்த ஒரு ரிசல்ட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ரிடிக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஸோ நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கங்க, சரிங்களா? உங்களுக்கு என்ன ப்ரிடிக்ஷன் வருதுங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள், நானும் எடுத்ததை ட்ரை பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ நம்ம கொடுக்குறது 3 டிஜிட்டல் ஏபிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 செட்டு, சரிங்களா? அதாவது 695, 802 2 செட்டு நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமில் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரிடிக்ஷனில் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிசி 95க்கான வாய்ப்பு இருக்குது 74 அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 7க்கு ஒரு 2ஐயும், சரிங்களா? அந்த 5க்கு ஒரு பவர் பண்ணி சைபரையும் ஸோ ஏபிலையோ பிசிலையோ ஏசிலையோ ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா கீழே 802 அப்படின்னு ஸ்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 7க்கு 7 அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வைக்காமல் 8ஆம் நம்பர் ஏபி 7 வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வச்சா அப்படின்னா ஏபி 80ன்னு வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த ட்ராவில் நல்ல கெஸ்ஸிங்கோடு சந்திக்கலாம், சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம ஒரு வின்னிங் அப்படிங்கிறத நம்மளுடைய பொருளாதார ரீதியாக நம்ம மேலே உயர்த்துறதுக்கு தான் எல்லாருமே போராடுறோம், சரிங்களா? கஷ்டப்பட்டு சம்பாரித்த அந்த தொகையை வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள், பிடிச்சா எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம், சரிங்களா? உங்களுடைய கணிப்புகளை மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுமையாக நம்புங்க, சரிங்களா? நான் கொடுக்குறத ஒரு வெரிஃபிகேஷனுக்காக பாருங்கள், சரிங்களா? இப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். யூடியூப்பில் இருக்க நண்பர்கள் அனைவரும் நல்ல நல்ல கெஸ்ஸிங்லாம் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், சரிங்களா? நேற்று வந்து ஒரு சில பேர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கமெண்ட் செக்ஷனில் யார் கரெக்டாக கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ யாராவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கெஸ்ஸிங் என்ன தோணுதோ கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து சரியான கெஸ்ஸிங், சிறப்பான கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறீங்கிறது. டெய்லியுமே உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் வருதுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ஸோ நண்பர்களே, உங்களுக்கு நம்மளுடைய சேனல் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க, சரிங்களா? இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம ஆல் போர்டு நம்பர் பார்த்துடலாம். ஸோ ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கான ப்ரிடிக்ஷன் ஆல் போர்டில் நமக்கு சைபர் மற்றும் நமக்கு வந்து சைபர் 2 வேண்டாம், சைபர் 8 வச்சுக்கலாம், சரிங்களா? சைபர் மற்றும் 8 2 ஆப்ஷனல் தான், 2 வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் வந்து ஆப்ஷனலில் வைங்க, அதாவது நான் கொடுக்குறேன் என்ன இத்தனை நம்பர் கொடுக்குறேன்னு யோசிக்காதீங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் என்ன வருதோ அதையும் இதையும் மேட்ச் பண்ணி போடுங்க, சரிங்களா? மேட்ச் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல வின்னிங்கே எடுக்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு எடுத்து கொடுக்குறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி நல்ல ஒரு வெற்றி வாங்குங்க. ஸோ நம்ம இங்கேயே நிற்கக்கூடாது, ஸோ இந்த தோல்வியிலேயே நின்றக்கூடாது, அடுத்தடுத்து வெற்றியை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். அதனால தான் நம்ம சொல்கிறது. ஸோ தொடர்ந்து போராடுங்க, வெற்றியை நோக்கி நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றிகளை வாங்கிக்கலாம், சரிங்களா? கொஞ்சம் வந்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், சரிங்களா? டெய்லியுமே நம்ம சொல்கிறது தான், குறைவாக விளையாடுங்க, முடிந்த வரை குறைவாக விளையாடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஆட்டங்களில் நம்ம மீண்டும் பழையபடி ரெக்கவர் ஆகி கேமுக்குள்ளே வர முடியும். ஸோ நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணிட்டு போயிட்டு கேமை விட்டு போயிடுறீங்க. ஒரு நாளைக்கு லிமிட்டாக ஒரு 100 ரூபா 50 ரூபாயில் போட்டு கம்முன்னு இருங்க, சரிங்களா? ஃபுல்லாக பணத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபேமிலிக்காக செலவு பண்ணுங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சும்மா நம்ம வந்து முழுக்க மைண்டை வந்து இந்த கேயிலேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காமல் உங்களோட ஒர்க்கில் நிறைய கவனத்தை செலுத்துங்க,
சரிங்களா? உங்கள் ஃபேமிலியை பாருங்கள். நிறைய விஷயம் இருக்குது. ஸோ கேமை ஒரு பார்ட் டைமாக வைங்க. சரிங்களா? அதாவது ஒரு நாளைக்கு இதுக்காக நீங்கள் ஒதுக்குற நேரம் ஒரு ஒரு 1/2 மணி நேரமாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர, முழுக்க முழுக்க மொபைலில் வந்து எல்லாம் அடிக்ட் ஆகி கிடக்குறீங்க. சரிங்களா? இதை எடுத்து வச்சு உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக சாட் எடுத்து பார்த்துக்கிட்டு, கண்டிப்பாக ஒரு மிஷின் சுற்றி நிற்கிறது தான் நமக்கு ரிசல்ட்டே தவிர, நீங்கள் பார்க்குற ஃபார்முலா, பேட்டர்ன் கிட்ட இதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகாது. சரிங்களா? சரி, நாளை ஒரு வீடியோவில் பார்க்கலாம் என்ன கேமை பண்ணுறாங்கிறத. மீண்டும் சந்திக்கலாம் நண்பா.